ஹாய் குட் மார்னிங் மை டியர் பாலிவுட் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு. உலக மக்களே வணக்கம். நான் அடிக்கடி சொல்வது தான், நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆமாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். நமக்கு நாம தான் இருந்தாலும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமாம் நம்ம ஒரு குடும்ப தலைவன் ஆகட்டும், இல்லை ஒரு நாட்டின் தலைவன் ஆகட்டும், இல்லை உலகத் தலைவன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி. ஆமாம், 8 திக்கும் கண்கள் ரொம்ப உற்று நோக்க வேண்டும். சரி, அப்படியே நம்ம அந்த தினத்தந்தி தலைப்புச் செய்திக்கு போயிடலாம். ஓகேங்களா? அப்புறம் மெயினாக நான் வழக்கம் போல் சொல்வது தான், கோட்டு சூட்டு பேக்ரவுண்டில் உக்காந்துக்கிட்டு நியூஸ் பேசுகிறவங்க தயவு செஞ்சு உங்கள் ஸ்டைலை மாற்றுங்க. ஆமாம், நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே புரியுதா? தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள். நியூஸ் வாசிக்கிறவங்களை தான் சொல்கிறேன். ஏன்னா படிக்காதவன் 99% பேர் இருக்காங்க உலகம் பூரா. அவனுக்கு நீ சொல்கிற அந்த ஸ்லாங், அந்த வட்டார பேச்சு, அந்த கலோக்கியல் லாங்குவேஜ் கண்டிப்பாக புரியாது. யாருக்கு நியூஸ் தேவை? யாருக்கு நியூஸ் தேவை? உலகில் உள்ள ஏழை மக்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியணும். அவனுங்கள வச்சு அவனுங்க ரத்தத்தை உறிஞ்சி அவனுங்கள ஆட்டையை போட்டு சிம் கார்டை விற்று அதை விற்று புடவை விற்று லோனை வாங்க சொல்லி அவனை லோ 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 லோன்னு பிச்சைக்காரனா தெருவா சுத்த விடுற அந்த தப்பான செயலை நிறுத்துங்க. இயற்கை ரொம்ப கோபமாக இருக்குது, புரிச்சுக்குங்க. நீங்கள் பண்ணுற எல்லா பாவங்களுக்கும் இவ்வளோ செகண்ட்ஸில் தண்டனை காத்துட்டு இருக்குது. சரி, தலைப்பு செய்திகள் தான், நான் முழுசாக உள்ளே போய் படிக்க மாட்டேன். ஓகேவா? இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா, ஆமாம், தினத்தந்தி தலைப்புச் செய்திகள், சென்னை 21/7/2025 திங்கட்கிழமை. ரைட்டுங்களா? ஓகே, ஒரு முக்கியமான விஷயம். எதுக்காக நான் இதெல்லாம் படிக்கிறேன்னு கேட்குறீங்களா? ரொம்ப பேர் கேலண்டர் கூட கழிக்கிறது இல்லை. இன்றைக்கி என்ன கிழமைன்னு அவனுக்கு தெரியாது, என்ன வருடம்னு தெரியாது. ரொம்ப பேர் 95% பேர் கையில் வாட்சி காட்டின்னு இருக்கிறான். ஆனால் எவங்கிட்டையும் டைம் கேட்பான், எவங்கிட்டையும் இன்றைக்கி என்ன கிழமைன்னு கேட்பான். அதெல்லாம் கேவலமாக இல்லை? சரி, எனக்கு அது கேவலமாக இருக்குது. என் குறைகளை தான், என் ஆதங்கத்தை தான் நான் கொட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதாவது ஒரு விஷயம் பாருங்களேன், என்ன தெரியுமா, உலகத்தில் ஏகப்பட்ட தவறுகளை செய்தவனால் தான் சரி எது என்று கண்டுபிடிக்க முடியும். ஒரு சூழ்நிலையில் நிறைய தவறுகளை செய்து இதுதான் சரி, இதுதான் செய்யணும், இதை தவிர வேற எதையும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு அவன் வருவான். அப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் தப்பு செய்ய போகக்கூடாது. புரியுதுங்களா? தவறுகள் செய்யாமல் எதுவுமே சரி ஆகாது. அதனால் தவறு செய்தவர்களெல்லாம் என்ன பண்ணணும், அந்த சரி இதுதான் சரி என்பதை தெரிந்து கொண்டதும் மறுபடியும் தவறு செய்யறதுக்கு திருப்பி அதே இடத்துக்கு போகக்கூடாது. இங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுறான். பாதிரியார் காதில் போய் நான் பாவம் பண்ணிட்டேன்றான். மறுநாள் அவர் சொல்கிறார், நான் அவருக்கு சொல்லிட்டேன், அவர் கேட்டுப்பார், நீ போய் மறுபடியும் பாவம் பண்ணுன்றான். தப்பு இதெல்லாம் திருடலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, சரி, விஷயத்துக்கு போவோம். மழைக்கால கூட்டத்தொடரில் புயலை கிளப்ப எதிர்காட்சிகள் திட்டமா? பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்க தயார் என மத்திய அரசு உறுதியா? அனைத்து விஷயங்கள்லாம் எதை பற்றிங்க பேச போகிறாங்க? ஒரு மனிதனுக்கு லட்சம் பிரச்சனைகள் இருக்கிறது, லட்சம் பிரச்சனைகள். கக்கூசுக்கு போயிட்டு காலங்காத்தால் கக்கூசுக்கு போயிட்டு ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னால் லட்சம் பிரச்சனை மக்களுக்கு இருக்கிறது. இவங்க என்னன்னா கோட்டு சூட்டு பணம் கணம் முள்ள மாதிரித்தனம் முடிச்சவுகிறத்தனம் புறம்போக்குத்தனம் எச்சத்தனம் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆட்டையை போடலாம், எவன் குடும்பத்தில் வயிற்றில் மண்ணை போடலாம் அப்படின்றதுக்காக நாடாளுமன்றம் இன்று கூடுகிறதா? எங்கேயோ போய் கூடுங்க, எங்கேயோ போய் கூடுங்க, போங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு செய்திக்கு இடையே, மேட்டூர் அணை நிரம்பியதால் 16 கண் மதகுகள் பகுதி தண்ணீர் நிரம்பி காட்சி அழுகிறது. see this picture, பார்த்தீங்களா? ஓகேவா? அதுக்கு கீழே என்ன போட்டிருக்காங்க? ஆமாம், மேட்டூர்
ஜூலை 21 இந்த ஆண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியதாம். 3rd டைம் போல இருக்குதுங்க. 3வது முறை வந்து என்ன ரொம்பி இருக்குது. மேட்டூர் அணை நிரம்பியதால் 16 கண் மதகுகள் பகுதி, அந்த பகுதி 16 கண் மதகுகள் பகுதி தண்ணீர் நிரம்பி காட்சி அளிக்கிறது. மறுபடியும் ஒரு தடவை பார்த்துங்க. ஓகேவா? நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியும், அது முடியாதுல்ல. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி 23ஆம் தேதி புறப்படுகிறார் பிரதமர் மோடி. இங்கிலாந்து மாலத்தீவு பயணம், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிறது. மோடி இங்கே இருக்கிறது பாருங்க, அந்த செய்தி இங்கே இருக்குது. ஆமாம், இந்த ஆண்டில் 3 அதுவும் இல்லை, இந்த இது வேறுங்க. 23ஆம் தேதி புறப்படுகிறார் பிரதமர் மோடி. இங்கிலாந்து மாலத்தீவு பயணம், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிறதா. என்ன கையெழுத்து ஆகி அது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வருஷமே 17ஆம் தேதி பிப்ரவரி 17ஆம் தேதி வந்து மோடி அவர்கள், பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து ரிட்டையர்டு ஆகிடுவார். ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பில் வந்து அவங்க நிறைய உள்குத்து வச்சுன்னு இருக்கிறாங்க. சரி, அதனால் வந்து 75 வயசு ஆயிட்டாக்க வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பிரதம மந்திரி பதவி வகிக்கக்கூடாது என்பது போல ஏதோ 1008 நல்ல விஷயங்கள், சொல்ல விஷயங்கள், கள்ள விஷயங்கள்லாம் அந்த ஆர்எஸ்எஸ்எஸ்ல இருக்கும். அப்போ நான் போன வருஷமே போட்டிருந்தேன். ஆமாம், போன வருஷம், தட் மீன்ஸ் இது 2025. நான் 24 பிப்ரவரி 17ஆம் தேதி கிட்ட இந்த வருஷமே வந்து அவர் ஓய்வு பெற்று விடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் சொல்வது ஒரு வருடங்களுக்கு முன்பு, போன வருஷம் 2024 விஷயத்தை நான் இப்போ பேசுகிறேன். கஷ்டம் பார்த்தா நான் கூட வந்து நியூஸ்லாம் போட்டேன், வீடியோலாம் போட்டேன். பார்த்தா அவர் பிரதம மந்திரியாகவே இருக்கிறாருங்க. என்னான்னு தெரிலங்க. என் ஆய்வுப்படி கூகுளில் எல்லாம் போய் எல்லாம் தேடிலாம் பார்த்தேன். 75 வயது அவருக்கு முடிந்து இருந்தது. அப்புறம் பார்த்தா ஒரு வயது வந்து கூடி இருக்கிறது. எங்கள் அப்பா வந்து 1963 பிறந்தேன். ஆனால் எங்கள் அப்பா என் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் 1964ன்னு குத்திட்டார். ஏன்னா ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணுமா. பேர்பட்ட திருட்டு புத்தி பாருங்க எங்கள் அப்பாவுக்கு. சரி, அப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நானும் நினச்சிக்கணும் விட்டேன். சரி, ஒரு வருஷம் ஆமாம் இருந்துட்டு போட்டுமே. இவங்க குத்தாத உள்குத்தா, எவ்வளோ உள்குத்து இல்லை, அதில் இது ஒரு குத்து அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என்ன நான் சமாதானப்படுத்திட்டேன். அடுத்த வருஷம் 17ஆம் தேதி, பிப்ரவரி 17ஆம் தேதி அவருக்கு வந்து பிறந்த நாள் வருது. அப்போயாவது 75 வயது முடியுமா? இல்லை மீண்டும் 75 வயதிலேயே காலம் பூரா இருப்பாரா பிரதம மந்திரியாகவே? இன்னும் 2-3 வருஷம் இருக்குது போல இருக்குது இல்லை இந்த மத்திய இந்த பிரதமர் அந்த இது எப்படியோ போட்டு ஏன்னா பைத்தியக்கார குட்டிக்கார பசங்க, எச்ச பசங்க, தேச துரோகிங்க. ஓட்டுக்கும் கோட்டுக்கும் பிரியாணிக்கும் மானத்தை வித்த மடப்பயலுங்க நாட்டை நாசமாக்கிட்டான். அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் கூவம் இன்னும் தூரு வாராமே இருக்குதுடா உங்களால். டேய் குடிகார பயலோட பிரியாணி கோட்டரை எச்ச வாங்கி தின்ற நாயை, உன்னால தாண்டா மத்திய அரசாங்கம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தூரு வாரன்னு சொல்லிட்டு இவங்க துண்ணுன்னு இருக்கிறாங்க. காரணம் நீ குடிகார குணம்டா. ஏன்னா டேய் அசிங்கம் முடிச்சவன 5 வருடம் ஓட்டில் அவங்க குளிர் காய்கிறாங்க. நீ பிரியாணியும் கோட்டரையும் துண்ணுட்டு உன் புள்ள குட்டிங்களை ரோட்டில் படிக்க முடியாத அளவுக்கு பிச்சை எடுக்க விட்டுட்ட, கற்பழிக்க விட்டுட்ட. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷன். சொல்ல அடுத்தது இங்கே ஒன்று பார்க்கலாம். தஞ்சாவூர் கூட்டணி பற்றி கவலை இல்லை. ஜனதாவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் அல்ல. எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு பேச்சு. இங்கே இருக்குங்க, இங்கே இருக்காரு பாருங்க எடப்பாடி.
அதிமுக காரணம், திமுக காரணம் என்னைக்கு அழியிறானோ, என்னைக்கு உருவம் கூட இல்லைன்ற நிலை இந்த தமிழ்நாட்டுக்கு வருதோ, அன்னைக்கு தமிழ்நாடு நல்லாயிடும். ஆமா. ஒட்டுமொத்த அதிமுககாரர்கள், திமுககாரர்கள் 2 பேருல ஒரு பேரு தான். இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல 4 ஆம்பளை இருப்பாங்க, 4 பொம்பளைன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அதான் அண்ணன், தங்கச்சிங்க அப்படி அந்த சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு 8 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தனும் ஒரு ஒரு கட்சியில் இருப்பான். 8 பேர் 4 பொம்பளை, 4 ஆம்பளை வச்சுங்க அந்த பெற்றோருக்கு. அந்த அவங்க பெற்றோரையும் சேர்த்தா மொத்தம் 10 பேர். 10 கட்சியில் இவன் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருப்பான், அவன் ஒரு தாய் ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கும், மூத்த பையன் ஒரு கட்சி, சின்ன பையன் ஒரு கட்சி, எடை பையன் ஒரு கட்சி, மூத்த அக்கா ஒரு கட்சி, சின்ன அக்கா ஒரு கட்சி. இப்போ அவங்க குடும்பத்தில் வந்து பேரன் பேத்தி அப்படி இப்படி ஒரு 20 30 40 நபர் வரும்ல, ஆளுக்கு ஒரு கட்சி, ஆளுக்கு ஒரு கட்சியில் இருப்பேன். சொல்ல எந்த கட்சி ஜெயித்தாலும் அந்த கட்சியில் ஒருத்தன் இருப்பான். கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கும், நல்லா ஊரை ஏமாற்றலாம், பெஞ்சு கேடியில் கையை விட்டு காசு வாங்கலாம், ஜோபியில் காசு வாங்கலாம், எல்லாம் காசு வாங்கலாம். கவர்மெண்ட்டு நாயில் கழுத தானே அது கவர்மெண்ட். அந்த கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் எதுக்கு சும்மா சொன்னாங்க முன்னோர்கள்? காலு காசு ஆனாலும் கவர்மெண்ட்டு காசுடா, எதுக்கு சும்மாவா சொன்னாங்க முன்னோர்கள்? முன்னோர்கள் நல்லவர்கள், நல்ல பழமொழிகளை, நல்ல அற்புதமான விடுகதைகளை எல்லாம் சொல்லிவிட்டு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுங்களுக்கு பிறந்த தருதலைங்க இருக்குது பேர், தருதலைங்க, குட்டிச்சவராக போகிற தருதலைங்க. சரி விடு, இந்த கர்மங்களெல்லாம் திருத்த முடியாது. அதுக்காக ஜான்பாஸ்கோ திருந்திடுவான்னா என்ன? மொத்தம் 14 பக்கம் இருக்குது. இன்றைக்கி திங்கக்கிழமை. நிறையெல்லாம் உங்களை வந்து பேசி சாவடிக்க மாட்டேன். ஏதாவது சும்மா மேலோட்டமாக லைட்டாக அப்படி பார்த்துட்டு போயிடுவோம். சரி, அதுக்கு முன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா, தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களில் கைவரிசை காட்டிய பிரபல கார் திருடன் கைது. 100 சொகுசு கார்களை விற்று ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்த அம்பேலம். ஆமாம், பார்த்துட்டிங்களா? தெரியுதா? ஓகே 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 ஓகே. தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களில் கைவரிசை காட்டிய பிரபல கார் திருடன் கைது. 100 சொகுசு கார்களை விற்று ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தது அம்பலம். இந்த பேர் வந்து சட்டேந்திர சிங் ஜெகராதா. ஆமாம், ஜெகதல பிரதாபனாக இருப்பான் போல இருக்குது. 100 காரை ஒருத்தவனா திருடிருப்பான். ஏங்க, ஒரே ஆளாங்க திருட்டு இருக்க முடியும்? 100 காரை திருடி இருக்கான்னா அப்போ அந்த கூட்டணியில் 1000 பேர் இருந்திருப்பான். திருடினவன், பிக்கப் பண்ணவன், டோ பண்ணவன், விற்றவன், வாங்கினவன், புரோக்கர், அதை வாங்கி அதை விற்றவன், அதை வாங்கி இன்னொருத்தனுக்கு விற்றவன், இப்படி கார்களை வாங்கி அந்த கார்களை நம்பர் பிளேட்டை எடுத்துட்டு கொள்ளையடித்தவன், கொலை செய்தவன், அதுக்கு உடந்தையாக இருந்த போலீஸ்காரன், வக்கீல், நீதிபதி, எவ்வளோ பெரிய கூட்டணிப்பா. சாதாரணமான கூட்டணியில். ஆனால் இவன் ஒருத்தவன் ஃபோட்டோ மட்டும் தான் போட்டிருக்காங்க. நாளைக்கு இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சரியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐயோ என்னடா பிடிச்சிட்டு போய் வச்சுட்டா, நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஐயோ அம்மா கவர்மெண்ட்டு பாது. நான் கவர்மெண்ட்டு அமெரிக்காவே அதிரும் கவர்மெண்ட்டுப்பா. இந்த வீரவாசனெல்லாம் பேசுகிறானுங்க. அப்படி தான் பேசுவானுங்க. திட்டு பசங்க அப்படி தான் பேசுவானுங்க. சரி, அது விட்டுரு. அது அடுத்ததை பார்ப்போம். ராமேஸ்வரத்தில் இருந்து தாம்பரம் வந்தபோது பாம்பன் நெடுக்கடலில் ரயில் திடீரென நின்றதால் பருபருப்பு. ஓகே, பயணிகளுடன் சென்ற தாம்பரம் ரயில் பாம்பன் ரயில் பாலத்தில் நடு வழியில் நின்றதை படத்தில் காணலாம். அம்பு குறியீட்டு காட்டப்பட்டுள்ளது. இங்கே அம்பு குறியீட்டு இருக்குது பார்த்து. இந்த தாம்பரத்துலேருந்து புறப்பட்டுருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து தான். நான் பெருங்குளத்தூரில் தானே இருக்கிறேன். அங்கேருந்து தான் போயிருக்குது. பாம்பனில் நின்றுச்சாமா. எது? ட்ரெயின். ஒருவேளை அவர் திறந்து விட்டார், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ட்ரெயின் ஆசைப்பட்டுருக்குமா? நம்ம பிரதம மந்திரி தானேங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் போய் பாம்பன் பாலத்தை திறந்து விட்டு வந்தார். எல்லாருக்கும் அங்கே இறங்கி செல்ஃபி எடுத்துக்கணும், அது எடுத்துக்கணும், இது எடுத்துக்கணுன்னு எவ்வளவோ ஆசை இருக்குது. ஏன் ட்ரெயினுக்கு வரக்கூடாதா ஆசை? ட்ரெயினுக்கு வரக்கூடாதா? ஏப்பா, பாம்பனை வந்து பிரதம மந்திரி திறந்து விட்டுருக்குறாராம். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்து எப்படி இருக்குது பார்க்கணும் ட்ரெயின் ஆசைப்பட்டதோ என்னமோ.
அப்படி தான் இருந்திருக்கும். பயணிகளுடன் சென்ற தாம்பரம் ரயில் பாம்பன் ரயில் பாலத்தில் நடு வழியில் நின்றதை படத்தில் காணலாம். அம்புக்கூறியிட்டு காட்டப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து தாம்பரம் வந்தபோதா பாம்பன் நடுக்கடலில் ரயில் திடீரென நின்ற அப்படின்னாங்க இது. அங்கே பார்த்தா வேறு பயணிகளுடன் சென்ற தாம்பரம் ரயில் ஓகே. ஆனால் பயணிகளுடன் ஓகே அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்குங்க. இங்கேருந்து அங்கே போகலங்க. சாரிங்க. ஆமாம் சாரி, கொஞ்சம் கோச்சிக்காதீங்கண்ணா. அப்படி கோச்சிக்கிறீங்களா? கோச்சிக்கப்பா. உரிமைப்பா அது கோச்சிக்கிறது. அதை போய் நான் கோச்சிக்காத நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி தடுக்க முடியும்? இப்போ என் உரிமையை யாராவது தடுத்தா எனக்கு கோபம் வருமா வராதா? அப்படித்தான் உன் உரிமையை நான் தடுக்க முடியாது. நீ கோச்சிக்கோ, நடத்து. அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை செய்து ஓய்வு எடுத்து வரும் மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. உதவியாளரை அனுமதிக்காததால் ஜனதாவினர் அதிருப்தி. மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்திய காட்சி. என்னாச்சு? வாட் ஹேப்பன் மேன்? வாட் நாட் ரைட் சம்திங் மேன்? என்னன்னு பார்த்துடுவோமா? அறுவை சிகிச்சை செய்து ஓய்வு எடுத்து வரும். ரைட்டு, ஆமாம், நம்ம எடுத்து வரட்டும். உடல் சரியில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு உடல் நலத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்க வேண்டியது ஒரு மனிதனுக்கு உண்டான உரிமையே என்று கூட சொல்லலாம். அதில் என்ன மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் போலீஸார் விசாரணை. மை காட், என்னென்னப்பா அது? உடனே சிபிஐக்கு மாற்றிடுவாங்க. இதென்ன திடீர்னு சிஐ மேன் சைபர் கிரைம் போலீஸார் விசாரணை. சிபிசிஐடியிடம் ஒரு கேஸை முழுமையாக கொடுத்து நீங்களே இந்த கேஸை கவனிச்சிங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கா? அதிசயமாக இருக்கா? இல்லை, இதெல்லாம் சிபிஐக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா சிபிஐ தான் 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்படியே அதை வச்சு அப்படியே பம்பரம் விட்டுன்னு இருக்கோம். பம்பரம். ஆமாம். எங்கே நம்ம விஜயகாந்த் ஒரு படத்தில் தொப்புள்ள பம்பரம் விடுவார் பார்த்துருக்கீங்களா? செமையாக இருக்கும். பம்பரம் இல்லை, தொப்புள். ஓகே, அது அப்படி போயிடுச்சு. இங்கே என்ன பார்க்கலாமா? முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சீமான் திடீர் சந்திப்பு. முத்து மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். நல்ல விஷயம். என்னதான் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தாலும் முத்து என்பவர் ஒரு அற்புதமான ஒரு சொத்து. முத்து ஒரு அற்புதமான சொத்து. எதற்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அப்படி ரசித்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். பிள்ளை, பூக்காரி, சமையல்காரன், எல்லாம் அவளே, இந்த மாதிரி ஒரு 6, 7, 8 படமாக தான் என்னமோ அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆவேன், யார் இது எம்ஜிஆரா? அப்படி ஒரு 1-2 படங்களுக்கு அப்புறம் தான் இது எம்ஜிஆர் அல்ல முத்து. நான் சின்ன பிள்ளைல அப்போது அதை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தன. பட் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் முத்து. அவருடைய மிகப்பெரிய ரசிகன் நான். ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த உயர்ந்த இடத்தில் இருப்பவன் நான், ஓய்வில்லாமல் உழைப்பவன் நான். அது அப்புறம் சமையல்காரனில் சொந்தமாக ஒரு பாட்டு பாடியிருப்பார். சொந்த குரலில். தென் பூக்காரியில் கூட ஒரு பாட்டா நான் சமையல்காரனா பூக்காரியாக தெரில. அந்த காதலின் பொன்பு காதலன் கண் பாடினா கண்ணா தெரியல. ரொம்ப தோஸ் டேஸ் அந்த காலங்கள், அந்த மலரும் நினைவுகள் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சரி, இது என்னன்னு பார்த்துருவோம். முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சீமான் திடீர் சந்திப்பு. முத்து மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். முத்து மறைவை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய போது எடுத்த படம். அருகில் துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளார். குட், நல்லா இருக்குது. திஸ் ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்கள். ஓகேவா? கொஞ்சம் பிளர் இருக்கும். ஓகேவா? ஓகே, சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சிக்க வேண்டியதுதாங்க. நியூஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்? அங்கே போய் என்ன ஹாய் ஹவையூ கை குளிக்கிட்டு வர போகிறோமா? இல்லை காலங்காத்தால் அவங்க கலந்துக்கிற எல்லா மீட்டிங்கில் பார்ட்டியில் நைட்டு
ஆமாம், டிஸ்கோ டான்ஸ்லலாம் போய் கலந்துக்க போகிறோமா? இல்லை இல்லை, சும்மா அப்படி மேலோட்டமா. ஆமாம், தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. அப்புறம் இங்கே இன்னொன்று புதுடெல்லி மக்கள் அவையில் புதிய வருமான வரி மசோதா ஆய்வறிக்கை என்று தாக்கல். நடத்துங்க. மக்கள் அவையில் புதிய வருமான வரி மசோதா ஆய்வறிக்கை என்று தாக்கல். அது என்னங்க புதிய வரி? ஏற்கனவே தான் எல்லாத்துக்கும் வரி. நின்னா வரி, உக்காந்தா வரி, பாடுனா வரி, ஆடுனா வரி, மண்டைக்கு வரி, மண்டையில் இருக்கிற பேனுக்கு வரி, இருக்கு வரி, தாடிக்கு வரி, தாடி அப்பப்போ அரிக்குது. சீக்காவோ சோப்போ கிப்போ எதையோ விற்றான்னு சொல்லி வாங்கி போட்டோமா, அது வேற அரிக்குது, அதுக்கும் வரி. எதுக்கு வரி இல்லைங்க? சிரிச்சா வரி, வாயிலிருந்து வர எச்சைக்கு வரி, மூக்கிலிருந்து வர சளிக்கு வரி, போட்டு இருக்கிற கண்ணுக்கு வரி, கண்ணை திறந்து பார்த்தா வரி, கண்ணுக்கு செக்கச்செவேல்னு இருக்கு, ஏன் கண்ணு செக்கச்செவேல்னு இருக்கு, அதுக்கும் வரி. அட வரி வரி வரி, எத்தனை வரியடா எவ்வா எங்கள் முதுகில், எவ்வளோ தாண்டா இந்த வரியை சுமக்கிறது? எங்கள் வரியில் நீ குளிர்காயிறியே, நீலாம் எத்தனை நாளைக்கு நல்லா இருக்க போகிற? இந்த வருது குடும்பத்தோடு ஒன்று அப்படியே சுனாமி அள்ளி எத்தின்னு போய் எங்கேயாவது ஏதோ அடக்கம் கிடக்கம் ஏதோ சொல்கிறாங்க. முன்ன மாதிரி அயோக்கிய பசங்களுக்கெல்லாம் அந்த அடக்கம் கிடக்கம், அப்புறம் அந்த அந்த சாவில் மாலை போடுறது, மயிரை போடுறது, அப்புறம் பூவை போடுறது, ட்ரம் அடிக்கிறது, வெட்டி வெட்டிக்கிறதுலாம் கிடையாது. அப்படியே வரும், அப்படியே அள்ளும், அப்படியே கடலில் தூக்கிட்டு போய் மீனுக்கு இறைய போட்டுரும். எவ்வளோ மீனை நீங்கள் கடல்லேருந்து பிடிச்சி தின்னுருப்பீங்க. அப்போ மீனுக்கு மீனுடைய கோபம் அப்படியே உங்களை சும்மா விட்டுருமா? உள்ளே பூந்து பூந்து அழுறீங்களாப்பா மீனை, ஒரு நாள் உங்களை அது அள்ளும், அதுவும் நடக்கும். ஆமாப்பா, ஓடம். ஆமாம், ஓடம் என்ன ஓடத்தில் நம்ம ஏறுவோம், ஒரு நாள் ஓடம் நம்ம மேலே ஏறும். அதனப்பா உண்மை. பஸ்ஸில் நம்ம ஏறுறோம், ஒரு நாள் பஸ்ஸு நம்ம மேலே ஏறுது. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள் லாஜிக்ப்பா. அதுதான், அது விட்டுரு. இங்கே வா, இது என்னது? ஆவடி. ஆவடி அருகே பரபரப்பு. டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் மூடி திறந்து கிடந்ததால் பரபரப்பு. டிரைவர் ரயிலை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. இது என்னப்பா, இப்போ தான் ஒன்று நடந்தது. இப்போ தானப்பா அந்த திருவள்ளூரில் ஒரு குட்ஸ் ட்ரெயின் ஒன்று எரிஞ்சு போச்சு. மறுபடியுமா? ஆவடி ரயில் நிலையத்தில் டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலை நிறுத்தி ஊழியர்கள் பரிசோதித்த போது எடுத்த படம், உள்படம். வேகனின் மேல் மூடி திறந்து கிடக்கும் காட்சி. ஆவடி அருகே பரபரப்பு. டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் மூடி திறந்து கிடந்ததால் பரபரப்பு. டிரைவர் ரயிலை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஏங்க ஒரு விஷயம் நல்லா பாருங்கள். அந்த ஒரு தடவை இந்த இதை பார்த்துருங்க, அந்த செய்தியை பார்த்துருங்க, இந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்துருங்க. ஆமாம், மூடி திறந்து கிடந்ததா சொல்கிறாங்க. அப்படின்னா டீசல் எல்லாம் ஆவியாக போயிட்டு இருக்குமே, அப்போ டேங்கர் உள்ளார டீசல் இருந்திருக்குமா தெரியல. ஏன்னா மூடி பெட்ரோல், இப்போ நம்ம மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் போடுறோம், ஒழுங்காக மூடியை மூடலைன்னா அவன் திட்டுறான், யோ மூடிய அப்படின்றான். யார்? பெட்ரோல் பிடிக்கிறானே இந்த லைன்மேன். அப்போது சரி, நம்ம உடனே மூடுறோம். இது என்னடானா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாருங்க, அந்த பெட்டியெல்லாம் பாருங்க, நல்லா பாருங்க, கரெக்டாக பாருங்க, செமையாக பாருங்க. இப்போ அந்த மூடி திறந்துருந்தா அது உள்ளே இருந்த டீசல்லாம் வேப்பராக ஆகிட்டு இருக்கும் இல்லையா? அப்படி தானே? அதானே சயின்ஸ். நமக்கு என்ன தெரியும் அந்த கதைலாம்? அது வேப்பரானா என்ன, வெடிச்சா நமக்கு என்ன? வேப்பராக ஆகட்டும், நல்லா வெடிக்கிட்டோம், இல்லை மூடியே இல்லாமல் வரட்டும், இல்லை மூடி எவனாவது காயலாங்கடையில் எடுத்துகிட்டு போய் போட்டு விற்கட்டும், நமக்கு என்னங்க? வரியை போட போகிறான், வரியை கட்ட போகிறோம், அவ்வளோதான். அப்படியே போக வேண்டியது. ஆனால் மானங்கட்ட பசங்க, இந்த இளைஞர்கள், அப்புறம் அந்த வாலிப பெண்கள்லாம் என்ன அது சினிமா தேட்டரில் காலையில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு ஷோ ஒன்று உண்டு, காலை ஷோன்னு சொல்லுவாங்க. 11 மணிக்கோ 11:30 மணிக்கோ 12 மணிக்கோ போடுவோம். அப்போ அந்த புருஷனாரெல்லாம் வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போனவொடனே இந்த வீட்டு பொம்பளைங்க காலையிலே சிரிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஆமாம், அவன் தான் ராத்திரி தானே வருவான், அந்த நூறு ஷோவுக்கு போயிடுவாளுங்க. தனியாகலாம் இல்லைங்க, எவனையாவது
தள்ளின்னு போயிடுவான். அவன் பாவம் அங்கே பெஞ்சுக்கு அடியில் கையை விட்டு லஞ்சத்தை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கவர்மெண்ட் ஆஃபீஸில் பணத்தை சம்பாரித்து இவளுக்கு நகை நட்டு மயிறு மண்ணாங்கட்டி தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்போ ஏதோ புடவை கிடவை ட்ரெஸ்ஸுன்னு இவங்க கஷ்டப்பட்டு கையை நீட்டி லஞ்சத்தை வாங்கி பொய்யை சொல்லி ஊரை ஏமாற்றி துட்டு வாங்கின்னு வருவான். இவன் நூன்ஷோ சினிமாவுக்கு எவனையோ ஒருத்தவங்க கூட நாங்கள் முக்காடை போட்டுக்கிட்டு இல்லை ஏதாவது மூஞ்ச மறைச்சிக்கிட்டு போய் அங்கே சினிமாவை கூட பார்த்துட்டு கொஞ்சிச்சு கொலாவிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அது நூன் ஷோ. இன்னொரு ஷோ ஒன்று இருக்குது, மேட்னி ஷோ. நானே போயிருக்கேன் சின்ன பிள்ளையில், இப்போ இல்லை, அந்த காலத்தில் தான் மேட்னி ஷோ. ஸ்கூல் கட் பண்ணிட்டு மேட்னி ஷோ போகிறது இப்போ போகுதுங்க நிறையா. இப்போ நிறையா போகுது. இப்போ போகிறதெல்லாம் ஸ்கூல் மட்டும் இல்லை, காலேஜும் போகுது. எப்படி தெரியுமா போகுது? துணையோடு போகுது. எதுக்கு தெரியுமா போகுது? சினிமா பார்க்குறதுக்கு இல்லை, சினிமா தியேட்டர் உள்ள கேன்டீன் இருக்கும். அந்த கேன்டீனை ஆமாம் டிக்கெட்டு 300 கொடுத்து 500 கொடுத்து பிளாக்கில் வாங்கலாம், போகிறான் வரான். இல்லை 130 கொடுத்து 110 கொடுத்து கவுண்டரில் வாங்கலாம். ஏதோ ஒரு கருமத்தை வாங்குறான்னு வச்சுக்கேன். உள்ள தியேட்டரு உள்ளே போனால் ஆமாம் ஆமாம் பிட்டு படம் தான் வச்சுக்கோ. அந்த படத்தில் பிட்டு இருக்காதுப்பா, சினிமா படத்தில் பிட்டு இருக்காது. தேட்டரில் படம் வாங்குறாங்க பாரு, பிட்டுக்கு ராக்கிங்க. அதான் லவ்வரு, கள்ளக்காதலன், நொல்லக்காதலன், அப்புறம் புது காதலன், புது காதலி, அப்புறம் 10 நாளைக்கு முன்னால் 20 காதலன்களில் தோட்டி விட்டுட்டு புதுசாக ஒரு காதலன் கூட ஒருத்தி வந்திருப்பா. அப்பா அம்மா காசு, அவன் காசு, இவன் காசு, செயின் ஸ்நாச்சிங். அங்கே ராத்திரி ஆனால் கிளவி மூக்குத்தியை காதை அறுத்து எடுத்துகிட்டு வந்த காசை விற்று தியேட்டரில் சினிமா படம் பார்க்குறதுக்கு வருது இல்லை. அது ஒரு குரூப். இப்போ கூட நேற்று கூட போனால் பார்க்கலாம். நான் இல்லை இப்போ இன்றைக்கி பொரியா போய் பாரு, நாளைக்கு கூட போய் பாரு, இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பேர் மேட்டினி ஷோ. இந்த 6 மணி ஷோன்னு ஒன்று இருக்குது, 6 மணி ஷோ. கல்யாணம் கட்டிக்கிட்டதுங்களை வீட்டில் இருக்கிறவங்களே தோட்டி விடுவாங்க. எதப்பா கல்யாணம் கட்டிருக்கிற பொம்பளை கூட்டிட்டு சினிமாவுக்கு பாப்பா, புது பொண்ணுப்பா, அது பதுசு குலையாமல் அப்படியே கூட்டு சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் காதலை வழங்கப்பா, லவ்வை வழங்கப்பா, குழந்தைய தேட்டர்லேயே பெற்று அங்கேயே போட்டுட்டு வேற எங்கேயா போயிடுங்கப்பா அப்படின்னு இவனே ஓட்டி விடுவான். எப்படி இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கு இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கு மாமா வேலை பார்க்கலாம் இல்லைங்க. அதிகாரம் பெற்று லைசன்ஸோட பால் பழம் மயிரெல்லாம் கொடுத்து கதவு திறந்து உள்ளே விட்டுட்டு கதவு சாத்திக்குவான். இதே பப்ளிக்கில் எவனாவது ஒருத்தர் நமக்கு எனக்கு ஃபிகரை எவனாவது அந்த மாதிரி செய்கிறான்னு வச்சுக்கோங்க, உடனே அவனை பாடு மாமான்னுவான். எப்படி இருக்குது பாருங்க. இப்படி பண்ணாதான் போலீஸ்காரன் ஆச்சா அது நியாயம், இராணுவத்தில் எல்லாரையும் சுட்டா அது நியாயம். ஆனால் தப்பு பண்ணுறவன் ஒருத்தவனை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன் மனைவியை ஒருத்தவன் கற்பழிக்க முயற்சி செய்யதான் அவன் ஒரு மிகப்பெரிய காமக்கொடூரன், போலீஸாரால் பல வழக்குகளில் தேடப்படுகிறான். அப்படிப்பட்டவன் தன் மனைவியை கற்பழிக்க முயற்சிக்கிறான். அதை கணவன் பார்த்துட்டான். அதே இடத்துல அவனை துண்டாக வெட்டுறான். வெட்டி அவனை சாவடிக்கிறான்னா சட்டம் அவனை என்ன தெரியுமா, அவனை விட்டுருவான். அந்த திருட்டு ராஸ்கல் சம்பாரித்து கொடுத்துருக்கான்பா 10, 20, 30 வருஷமாக போலீஸ்காரனுக்கு, வக்கீலுக்கு, நீதிபதிக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாதாரிங்களுக்கெல்லாம் அந்த கொலைகாரன் அவ்வளோ சம்பாரித்து கொடுத்துருக்குறான். அந்த விசுவாசத்தை இந்த போலீஸ்காரன் வக்கீல்லாம் அவனுக்கு காட்டுறான். இந்த கொன்னுட்டான்ல ஒரு அப்பாவி, தன் கண் எதிர்க்கவே தன் மனைவியை ஒருத்தன் கெடுத்தான். அதை பார்க்க முடியாமல் அந்த ரவுடி பையில வெட்டி போட்டான் பார்த்தியா, அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பானுங்க திருட்டு நாதாரிகள். இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த முசல்மான்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம வடுது முஸ்லீம்ஸ் கண்ட்ரிகள் 53 கண்ட்ரிஸும் இந்த மாதிரி இருக்குது. அவங்களாம் வெட்டுருவான். தப்பு தளோண்டு சின்ன தப்புன்னாலும் சரி உடனே பொது இடத்துல வச்சு சுடுவான், பொது இடத்துல வச்சு வெட்டுவான். காதில் தேலை போட்டு விட்டுருவான், காதில் எறும்பை போட்டு விட்டுருவான். மரத்தில் கட்டி வச்சு ஒரு 200 பேர்கிட்ட கல்லை கையில் கொடுத்து அடித்து கல்லுலேயே அடித்து கொள்ளுடானுவான். அந்த அந்த முஸ்லீம் நாடுகளில் அப்படி தான், அந்த பக்கம்லாம் அப்படி தான். அங்கெல்லாம் தப்புகள்லாம் செய்கிறாங்க தான், தப்பு செய்கிறாங்க. 195 நாடு 195 நாள்லையும் தப்பு நடக்குது. கம்மி பர்சன்டேஜ் கம்மி.
இங்கே 99% தப்புனா அங்கே 1% தப்பு. அவ்வளோ ஆக தப்பு மொத்த நாடுகள்லையும் தப்பு என்பது, அசிங்கம் என்பது, கேவலம் என்பது, அடிமைத்தனம் என்பது, கொத்தடிமைத்தனம் என்பது, அந்த முடிச்சு வைக்கிறது, முள்ளவாரித்தனம், ஏமாத்துறது, அடுத்த பொண்டாட்டி அபகரிக்கிறது எல்லாமே நடக்குது. பாப்பாங்களை கற்பழிக்கிறது நடக்குது. பட் பர்சன்டேஜ் கம்மி, கொஞ்சமாக நடக்குது. இங்கே ரொம்ப அதிகமாக நடக்குது. அதனால தான் இங்கே அரசாங்கம் அது எல்லாமே அசிங்கமாக கேவலமாக ரொம்ப கேவலமாக. சரி அன்பானவர்களே, இதே போல் தான் முழுக்க இந்த பாலியல் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை, தங்கம் கடத்துறது போனது வந்தது. அப்புறம் லாரி மோதுந்து, பஸ்ஸு லாரி மேலே மோதுந்து, லாரி பஸ்ஸு மேலே மோதுந்து, அப்புறம் சைக்கிளை எடுத்துகிட்டு போய் போலீஸ்கார் ஜீப்பை மோதுந்து எல்லாமே இருக்குது. சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் போலீஸ்கார் ஜீப்பை மோதுறது எல்லாம் இருக்குதுப்பா. பிப்பாக்கிட்டு அடிச்சுது இருக்கு. எப்பா நான் சொன்னேன் இல்லைப்பா, மொத்தம் மதியம் சொல்லிட்டேன். ஆமாம், மதியம் சொல்லிட்டேன். 17 பேஜ் என்னமோ. ஆமாம், 17 பேஜில் ஒரு 10 பேஜ் ஃபுல்லாக விளம்பரம். மீதி 7 பேஜில் மட்டும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சீரழிப்பு, அந்த அழிப்பு, இந்த அழிப்பு, இதுதான். ஓகேவா? சரி, அது விட்டுருவோம். முழுசாக படிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நம்ம வேறு விஷயத்துக்கு வரும். இந்த பார்த்தீங்களா, இந்த காப்பி ரைட்டு வந்தாலும் வரும். அதுக்காக தான் சும்மா நான் படிச்சு விட்டுறேன். ஏன்னா உள்ளே போனால் அப்புறம் காப்பி ரைட் காசு தான். என் நிறைய காப்பி ரைட்டு வீடியோங்க நிறைய மெசேஜ் அனுப்புகிறாங்க. உங்கள் காசு நிறைய பேர் வாங்கி துண்டுறான்னு. துண்ணுலாரே நாய்களா, துண்ணுங்க. ஜான் பாஸ்கோ ஒரு காலத்துலேயும் காசு பின்னால் ஓட மாட்டான். இவனுங்கெல்லாம் ஓடுறவனுங்க தான். இந்த இங்கே இருக்கிற எல்லாம் காசுக்காக காலை முக்குவான், என்னென்னமோ அமுக்குவான். எச்ச பசங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், எல்லாம் எச்ச பசங்க அப்படி சொல்லுவேன். ஸோ இதில் சில முக்கியமான சில சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜெர்மன், ஃபேக்ட்ஸ் அபவுட் அமெரிக்கா, ஃபேக்ட்ஸ் அபவுட் லண்டன், ஃபேக்ட்ஸ் அபவுட் அப்படியே 195 நாடுகள் வீடியோ லாக் இருக்கும். வீடியோ லாகு அண்ட் வீலாக் அல்லது பிளாக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது போய் பாருங்கள். அமெரிக்காவில் எவ்வளோ ஹோம்லெஸ் இருக்காங்க, போய் பாருங்கள். நான் வேணால் அது மட்டும் வேணால் போடுறேன். காப்பிரைட் வந்தால் வந்துட்டு போகுது. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். கெட்ட வார்த்தை வரும் எனக்கு, அது ஒரு பெரிய தலைவலி எனக்கு. ஆமாம், கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டா உடனே கெட்ட வார்த்தை வருதுங்க. உங்களுக்கும் வருதா? வரும், எல்லாருக்கும் வரும். எமோஷன் ஆனால் இப்போ கெட்ட வார்த்தை வராமல் நல்ல வார்த்தையாக வரும். ஆமாப்பா, எமோஷனின் வெளிப்பாடு. ஆமாம், கோபத்தின் வெளிப்பாடு கெட்ட வார்த்தை. அதை தடுக்கலாம் முடியாது. ரைட்டா? அதை தடுக்கணுன்னா ஃப்ளோ போயிடும். சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாது. புரியுதா? வேணா தொப்பில் வேணா பம்பரம் விடலாம், மாரில் வேணா ஆம்லெட். ஏன் மாரில் யாருமே ஆம்லெட் போட மாட்டேறான்ப்பா. மாரில் பெண்களின் மார்கள் மத்தியில் தொப்பில் ஆம்லெட் விடுறான். மாரில் சூடு ஜாஸ்தியாக இருக்குன்னு அதில் ஆம்லெட் போட வேண்டியதாடா பைத்தியக்கார நாய்களே. சமுதாயம் அல்ல இது சமுதாயம் அல்ல. சாக்ரட்டிஸ் வாழ்ந்த உலகம்ப்பா, இயேசுநாதர் வாழ்ந்த உலகம், புத்தர் வாழ்ந்த உலகம், பாரதி வாழ்ந்த உலகம், திருவள்ளுவர் வாழ்ந்த உலகம், மகாவீரர் வாழ்ந்த உலகம். எப்பேற்பட்ட அற்புதமான கலீலியோ, டார்வின், லியோனார்டோ டாவின்சி, எப்பேற்பட்ட ஒரு உலகத்தை குப்பைத்தொட்டி ஆகிட்டீங்களே. சத்தியமாக நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. மெயினாக அந்த வாலிப பசங்களும், அந்த வாலிப பசங்க, அப்புறம் இந்த பொண்ணுங்கள் என்னமோ சொல்லுவோமே, என்ன சொல்லுவோம், இளைஞா, வாலிப பெண்கள். ஆமாம், நீங்கள் 2 பேரும் இந்த பெற்றோர்கள் பண்ணுற பாவத்துக்கு காரணமாக ஆக போகிறீங்க. பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி கடலை போடுறன்ற வார்த்தை, அப்புறம் இந்த பீச்சில் பார்க்கில் இருக்குல்ல, அல்பத்தனமான விஷயத்துக்கெல்லாம் குழந்தைகளை பெற்று குப்பை தொட்டியில் நீங்கள் போடுறீங்க. இதெல்லாம் நீங்களாக பண்ணலை, உங்கள் பெற்றோர்கள் பண்ண பாவம் உங்களை சார்ந்து இருக்கிறது. இது நீளும். இதிலிருந்து மீள வேண்டுமே என்றால் இளைஞர்கள், வாலிப பெண்கள் தவறுகள் செய்யக்கூடாது. தர்மம் தலை காக்கும் என்பார்கள். தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் தலை காக்கும்,
தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தருமம் தலை காக்கும். தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ரைட்டா? அந்த மாதிரி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. எவ்வளோ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள். ஒரே ஒரு பாடலையாவது ஒருத்தவன், ஒரு வாலிப பையன் கேட்டிருக்கியா நீ? ஒரு வாலிப பெண் நீ கேட்டிருக்கிறியா? நீ கேட்டிருந்தா ஏன் நீ நாடு இப்படி பிச்சை எடுத்துன்னுக்குது? பிரிட்ஜி அடியில், பஸ் ஸ்டாண்டில் பாவம் பெண்கள் மாரை காட்டி, தொப்புளை காட்டி, அந்த இதை ஒதுக்கி விட்டு 300 ரூபா கொடு, 400 ரூபா கொடு என்று ஊமை பாஷையில் பேசுகிறாள். ஊமை பாஷையில் பேசுகிறாள். புதரில் ஒதுங்குகிறாள். அவங்களையும் போய் இந்த அல்லக்கை திருட்டு பசங்க போலீஸ்காரங்க பிடிச்சி, என்ன ஓடு ஓடு, சரி இங்கே வா, ஓடுறதுக்கு முன்னால் என் ஃபோனுக்கு ஒரு 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு போன்னு சொல்கிற பிச்சைக்கார போலீஸ்கார பொம்பளை கேட்குறாயா? ஒரு பொம்பளை கிட்ட, ஒரு பொம்பளை போலீஸ்காரி, ஒரு பொம்பளை அந்த பாவம் வயிற்றுக்காக, குடும்பத்துக்காக, புருஷங்காரன், அப்பங்காரன், சித்தப்பா, மயிரான், மண்ணாங்கட்டி எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டு, துரோகம் இழைக்கப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, வீதியில் தள்ளப்பட்டு, வேறு வழி இல்லையே, பசிக்குதே, இந்த குழந்தைக்கு சோறு போடணுமேனு அவள் யாருக்கிட்டேயோ ரோடு மேலே போகிறான். அவகிட்ட போய், ஏய் என்ன என் ஃபோனுக்கு ஒரு 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணுன்றா ஒரு போலீஸ்காரியை கண்ணால் பார்த்தேன். கோர்ட்டுக்கு அவளை அந்த பஸ் மாதிரி ஒன்று இருக்குமே, அதை ஏற்றுறாங்க. சவுண்டாக அங்கே நிறைய கும்பல் இருக்குது. அது வாசல், அந்த கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க, வாசல் ஜனம் இருக்காதா, அங்கே பப்ளிக்காக அந்த பஸ்ஸில் அதை ஏற்போகுது. இது கேட்குது. அது அப்படியே அந்த கண்ணீர் விட்டு கொண்டே செல்கிறாள் அந்த பெண்மணி. கண்ணீர் விட்டுக்கொண்டே, ஐயோ இது என்ன உலகம், இது எவ்வளோ கேவலமான ஒரு உலகம், இந்த நரகத்தில் நான் வாழுகிறேனே, நான் இப்படியே இந்த பஸ்ஸு எங்கேயாவது அப்படியே வெடிச்சு நான் சாவக்கூடாதா என்பது போல் அப்படியே கண்ணீர் விட்டுக்கொண்டு யாருக்கிட்டையாவது சொல்லி 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போய் பஸ்ஸில் ஏறுது. பாவிகளே, மாமிசம் நரபலி இல்லைடா நீங்களாம். நரபலி கொடுக்குறானே அவனை கூட ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இங்கே மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை எந்த நரகமும் உங்களை வச்சுக்காது, எந்த நரகமும் உங்களுக்கு இடம் தராது. சொர்க்கத்தில் உங்களுக்கு இடமே கிடையாது, அது வேறு விஷயம். அதெல்லாம் கனவு காணாத, கற்பனை பண்ணாத. யாவன் இங்கே தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கிற எந்த பயலுக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடையாது. வேணா சொர்க்கத்தில் எவனா இருக்கிறானா உன் வீட்டு ஜோசியக்காரன், ஜாதகக்காரன் 10 பொருத்தம் பார்ப்பானே. பொருத்தம் ஒருத்தன் இன்னொருத்தன் இருக்கிறான்ப்பா. ஒருத்தவங்க அப்புறம் அவனு போய் கேட்குறான், முதலமைச்சர் யாராவார், யார் ஏங்க சமுதாயம் அழிஞ்சிடுமா அழியாது, அவன் சொல்கிறான். ஆமாம்மா அவனெல்லாம் பார்த்து அப்படியே வெட்டணும், அவனெல்லாம் அப்படியே துண்டாக வெட்டி இந்த மாதிரி தேச துரோகி, சமூக துரோகி, முட்டா பசங்க, ஏழை மக்களை ஏமாற்றி இந்த சேனலில் வியூஸ் வருது, காசு வருதுன்னு இந்த யூடியூப்லாம் ரொம்ப தப்பு. எல்லாம் மாதிரியெல்லாம் ஃபில்டர் பண்ண தெரியல, நல்லவன் கெட்டவன் தெரியல. காசு ஏயாயோ யூடியூப் உங்ககிட்ட காசு இல்லையா, பிச்சை எடுக்கிறாங்க. ஒரு ஃபில்டர் பண்ண தெரியாது, எவன் ஃபேக் ஐடி, எந்த கர்மத்துக்கு இவங்கெல்லாம். உங்களை மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இந்த சோஷியல் மீடியாக்கள் தான் இந்த உலகை நாசம் செய்திருக்கிறது. இந்த மக்கள் கெட்டு குட்டிச்சவராக போய் இன்றைக்கி சோறு தண்ணி இல்லாமல் பட்டினி பசி என்று ரோடில் என்று மானத்தை விற்று உடலை விற்று சம்பாதிப்பதற்கு ஒரு காரணமாக இருப்பது கூட இந்த சேனல்கள் தான். இந்த சேனல்கள்லாம் அழியணும், ஒழியணும், தவறெல்லாம் ஒட்டையணும், வெட்டிக்கணும்.
மேலே இருக்கிற சேட்டலைட்ஸ்லாம் பறக்கக்கூடாது. இந்த எலான் மஸ்க் ஏதோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கிறாங்கண்ணே, அதெல்லாம் ஒரு ஒரு எரிகல், பெரிய எரிகல் எரிஞ்சு அது மேலே விழுந்தா எல்லாம் நாசமாக போடும். இதெல்லாம் எப்பொழுது நடக்கப் போகிறதோ அன்றைக்கி நாடு நல்லாயிடும். இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது, நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. நல்ல விஷயத்த பாருங்கள், நல்ல விஷயத்த கைவிடுங்க. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகே, அவ்வளோதான் பேச முடியும். நான் அந்த கமெண்ட் பண்ணு, வியூஸ் போடு, சப்ஸ்கிரைப் பண்ணு. அந்த பிச்சைக்காரன் ஜான் பாஸ்கோ இல்லை, அதோ உள்ளே இருக்கிறான், இல்லை அவன் பக்கத்தில் இருப்பான், இல்லை நீயா கூட இருப்ப, நீயே கூட இருப்ப. பட் நான் அவன் இல்லை. தேங்க்யூ.